வெல்கம் டு கனிமணி சேனல். என்ன உங்களுக்கு தெரியுதா? எல்லாருக்கும் வணக்கம். பாலவி கிராமத்துல இருந்து விஸ்வப்ரணவி பேசுறேன். பாலவினாலே உங்களுக்கு தெரியுமே, எங்க ஊர் ஜல்லிக்கட்டு உலக புகழ் வாய்ந்தது. நான் இப்ப நிக்கிறது எங்க வீட்டு தோட்டத்துல. தேவையான காய்கறியை நாங்களே பயிர் செஞ்சுக்கிறோம். பீக்கங்காய், அவரைக்காய், கொத்தமல்லி, புதினா, தக்காளி, பச்சை மிளகாய், பாவக்காய் எல்லாமே நாங்க பயிர் செய்யறோம். என்ன உங்களுக்கு தெரியுதா? நான் ஏற்கனவே கன்னிமணி சேனல்ல ராதை டான்ஸ் ஆடி இருக்கேன். அதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் அனுப்பி விட்டுருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. பச்சை மிளகா பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. நேர்ல பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கும்ல. இதுதான் பட்டர்ஃப்ளை முட்டை போட்டது. பட்டர்ஃப்ளை முட்டை போட்டா இப்படிதான் இருக்கும். பப்பாளி எவ்வளோ குண்டா அழகா இருக்கு. மூளைக்கு ரொம்ப நல்லது. ஆப்பிள் செடி, ஆப்பிள், மாமரம் எவ்வளோ அழகா இருக்கு மாமரம். கொத்தமல்லி உடம்புக்கே ரொம்ப குளிர்ச்சி. புதினா ரத்தத்தை சுத்தம் பண்ணா. சப்போட்டா மரம் எவ்வளவு பழம் பழுத்துருக்கு பாருங்க. இன்னும் இதுல காய் முளைக்கல. தென்னை மரம் வச்சிருக்கோம் பாருங்க. பீக்கங்காலாம் இருக்கு பாருங்க. சீனி அவரைய பாருங்க. அவரைக்காய பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு.
சாதாரண வாழை இல்லைங்க, வாழை இல்லைங்க, செவ்வாழை வாழை. ரொம்ப உடம்பு நல்லதுங்க. தூதுவளைங்க உடம்புக்கு நல்லதுங்க, இருமலுக்கு நல்லதுங்க. வச்சிருக்கு பாருங்க, சோம்பு செடி எவ்வளவு காய் முளைச்சிருக்கு பாருங்க. சோம்பு கொத்து கொத்தா காத்திருக்கு பாருங்க. தலையில சேர்த்தா ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. எறும்பு சம்பளம் செடிங்க, இது புடலங்காய் செடி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. புடலங்காய் சாப்பிட்டா இருமலுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. ஜாதி மல்லிகை எவ்வளோ வாசமா இருக்கு. இது எவ்வளோ அழகா இருக்கு, முதல்ல பார்த்தா அவ்வளோ வாசமா. ஜாதி பூவை பாருங்க எவ்வளோ வாசமா இருக்கு. சப்போட்டாங்க எவ்வளோ காய் முளைச்சிருக்கு. இந்த செடிக்கு பேரு மரம் ரஞ்சிதம். இல்லை பூக்கிற பூவு ரொம்ப வாசனையா இருக்கும். செம்பருத்தங்க சாமிக்கு உகந்துங்க. இதுக்கு பேரு சிரியானுங்க. இது வயசா கடிக்க ரொம்ப நல்லது. பெரண்டை செடிங்க, மருதாணிங்க, உடல் சூட குறைக்குங்க. பேரு கருவேப்பிலைங்க. இதுல நிறைய இரும்பு சத்து இருக்குங்க. இது மல்லிகைப்பூங்க. இது தலையிலயும் வைக்கலாம், சாமிக்கும் வைக்கலாம். வந்து சென்ட் எடுக்கிறாங்க. செம்பருத்தி தலைமுடிக்கு ரொம்ப நல்லதுங்க. பன்னீர் ரோஸ் செடி, இதுல இருந்து பன்னீர் தயார் பண்றாங்க, இதுல இருந்து சென்ட் தயார் பண்றாங்க. இது அரளி செடிங்க. இது அரளிங்க சாமிக்கு உகந்த பூங்க. தேவையான பூவை எடுத்து சாமிக்கு வைப்போம். செவக்கு கொய்யாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வீட்டுக்கு தேவையான நாங்களே பறிச்சுக்கிறோம். இளநீயும் உரம் சூட்டை குறைக்கும். இது வெத்தலை செடிங்க. விசேஷம் எல்லாத்துலேயும் தாம்பாலில் வச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. வெத்தலை செடியை பாருங்க. ரொம்ப நன்றி.